ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெங்காசி விலாக் பார்க்கலாமா? தெங்காசிக்கு வந்ததுமே பசிச்சிருச்சு. என்ன வாங்கலாம் அப்படின்னு கடையை சுற்றி பார்க்கல. நம்ம வழக்கமாக வாங்குகிற டீ கடை இருந்துச்சு. டீ குடிப்போமா அப்படின்னு கேட்கலையே, நம்ம தான் டீ லவர் ஆச்சு, விடுங்க கடைக்கு அப்படின்ட்டு உள்ளே ஓடிட்டோம். உள்ளே போய் நம்ம டீ சமோசா எல்லாம் சாப்பிட்டு வயிறை நிப்பிக்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. எந்த கோயில் தானே நினைக்கிறீங்க? ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தால் நம்ம தெங்காசி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தெங்காசி கோயில் கும்பாபிஷேகத்தன்னைக்கு உள்ளே போய் சாமியை பார்க்கவே முடியல. சும்மா வெளில மட்டும் சுற்றி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு உள்ளே போய் சாமியை கும்பிட்டுலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த யாகசாலை வந்து எங்கள் ஊருக்காரங்க தான் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இப்படி கூட்டம் இல்லாமல் இருக்கிறது, உள்ளே போனால் கூட்டம் லைனில் தான் நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பராக்கிரம பாண்டியனுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு உள்ளே சுற்றி கும்பிட போயிட்டோம். நம்ம குட்டீஸ்க்கு ரெண்டுக்கும் பவானி வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தால் அதை இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு குடிச்சிட்டு பாத்ரூம் போகிறதா வேலை. கோயிலுக்குள்ளே வந்துட்டு வெளியில் போக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்ம குட்டியில் வருஷங்களுக்கும் வெளியில் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது கூட்டத்தை பார்த்துட்டு இங்கே விட நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பவானி ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் சரி வா அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு போனோம். அங்கே போனோமே பவானி ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு நான் இது வேணுமா வேண்டாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.